ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னிடம் பணம் இல்லை. என்கிட்ட பணம் இல்லை. பணம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை என்கிட்ட பணம் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ ஹாவ் நோ மனி. ஐ ஹாவ் நோ மனி அப்படின்னு சொல்லலாம். ஆர் வி கேன் சே ஐ டோன்ட் ஹாவ் மனி. ஐ டோன்ட் ஹாவ் மனி. வி கேன் சே இன் போத் வே. ரெண்டு விதமாகவும் நம்ம சொல்லலாம். ஐ ஹாவ் நோ மனி, ஐ டோன்ட் ஹாவ் மனி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னிடம் ஒரு பைசா கூட இல்லை. உங்ககிட்ட பணம் இருக்கான்னு கேட்டால் இல்லை என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை. என்கிட்ட இப்போ ஒரு பைசா கூட பணம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் சிங்கிள் ருப்பி. ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் சிங்கிள் ருப்பி. ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் அப்படின்னா அது கூட இல்லை. அந்த கூட அப்படிங்கிறதுக்கு ஈவன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் சிங்கிள் ருப்பி அப்படின்னா ஒரு பைசா, ஒத்த பைசா கூட இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் இது ரொம்ப துரதிர்ஷ்டம். இப்போ ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடந்துட்டுனா ஐயோ இது வந்து பெரிய துரதிர்ஷ்டமாக நடந்துட்டு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இப்போ நியூஸ்லலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? துரதிர்ஷ்டவசமாக அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஆக்சிடென்ட் நடந்துட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு துரதிர்ஷ்டம் அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி. ஓகேவா? அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னா துரதிர்ஷ்டம். ஓகேவா? அதிர்ஷ்டத்தோட ஆப்போசிட் துரதிர்ஷ்டம். இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இது ரொம்ப துரதிர்ஷ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் அவளுக்கு தூக்கத்தில் பேசும் பழக்கம் உள்ளது. அவள் நைட்லாம் தூக்கத்தில் பேசுவாள், அவளுக்கு அந்த பழக்கம் இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷி ஹாஸ் அ ஹேபிட் ஆஃப் டாக்கிங் இன் த ஸ்லீப். ஷி ஹாஸ் அ ஹேபிட் ஆஃப் டாக்கிங் இன் த ஸ்லீப். ஷி ஹாஸ் அ ஹேபிட் அப்படின்னா அவளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? ஆஃப் டாக்கிங் இன் த ஸ்லீப். தூக்கத்தில் பேசுகிற பழக்கம். ஓகேவா? ஷி ஹாஸ் அ ஹேபிட் ஆஃப் டாக்கிங் இன் த ஸ்லீப். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் அவள் முன்பு தூக்கத்தில் பேசுவாள். அவள் முன்னாடிலாம் தூக்கத்தில் பேசுவாள். தூங்குனாலே முன்னெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவோம். முன்னெல்லாம் இப்போல்லாம் முன்னாடி பேசுவாள். ஸோ இப்போ பேசுகிறதில்ல, முன்னாடி தூக்கத்தில் பேசுவாள் அப்படிங்கிறதுக்கு ஷீ யூஸ்ட் டு டாக் இன் ஹர் ஸ்லீப். ஷீ யூஸ்ட் டு டாக் இன் ஹர் ஸ்லீப். ஷீ யூஸ்ட் டு டாக் அப்படின்னா அவள் முன்னாடி பேசுவாள். எங்கே? இன் ஹர் ஸ்லீப், அவளோட தூக்கத்தில். ஷீ யூஸ்ட் டு டாக் இன் ஹர் ஸ்லீப். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் அவனுக்கு தூக்கத்தில் நடக்கும் பழக்கம் உள்ளது. அவன் வந்து தூக்கத்தில் எழுந்திரிச்சு அவன் பாட்டு நடந்து போவான், அவனுக்கு அந்த பழக்கம் இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ ஹாஸ் அ ஹேபிட் ஆஃப் வாக்கிங் இன் த ஸ்லீப். ஹீ ஹாஸ் அ ஹேபிட் ஆஃப் வாக்கிங் இன் த ஸ்லீப். ஹீ ஹாஸ் அ ஹேபிட் அப்படின்னா அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? த ஹேபிட் ஆஃப் வாக்கிங் இன் த ஸ்லீப். தூக்கத்தில் நடக்கிற பழக்கம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் அவன் முன்பெல்லாம் தூக்கத்தில் நடப்பான். அவன் முன்னாடிலாம் தூக்கத்தில் நடப்பான். அவன் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ தூக்கத்தில் நடக்க ஆரம்பிச்சிருவான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ யூஸ்டு டு வாக் இன் ஹிஸ் ஸ்லீப். ஹீ யூஸ்டு டு வாக் இன் ஹிஸ் ஸ்லீப். ஹீ யூஸ்டு டு வாக் அப்படின்னா அவன் முன்னாடி நடப்பான். இப்போ கிடையாது, முன்னாடி. இன் ஹிஸ் ஸ்லீப் அவனோட தூக்கத்தில். அவன் தூக்கத்தில் அவன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவான். ஹீ யூஸ்டு டு வாக் இன் ஹிஸ் ஸ்லீப். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் கார் வரும் வழியில் நின்று விட்டது. நாங்கள் வந்துட்டுருக்கப்ப காரு வர வழியில் நின்றுட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த கார் ஸ்டாப்ட் ஆன் த வே. த கார் ஸ்டாப்ட் ஆன் த வே. த கார் ஸ்டாப்ட் அப்படின்னா காரு நின்றுச்சு, பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? த கார் ஸ்டாப்ட் எங்கே? வர வழியில். ஸோ ஆன் த வே. த கார் ஸ்டாப்ட் ஆன் த வே. கார் வர வழியில் நின்றுச்சு. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் கார் வரும் வழியில் பழுதாகிவிட்டது. காரு வர வழியில் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த கார் ப்ரோக் டவுன் ஆன் த வே. த கார் ப்ரோக் டவுன் ஆன் த வே. கார் வர வழியில் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஓகேவா? த கார் ப்ரோக் டவுன். ப்ரோக் டவுன்னா வேலை செய்யாமல் நிற்கிறதுக்கு ப்ரோக் டவுன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் கார் வரும் வழியில் நின்று விட்டதால் நாங்கள் பேருந்தில் வந்தோம். கார் வர வழியில் நின்றுட்டதுனால நாங்கள் பஸ்ஸில் வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? We came by bus as the car stopped on the way. We came by bus as the car stopped on the way. We came by bus. நாங்கள் பஸ்ஸில் வந்தோம். ஏன்? as the car stopped. காரை நின்றுட்டதுனால. எங்கே? on the way, வர வழியில். We came by bus as the car stopped on the way. Next sentence என்னுடைய ஃபோனில் என்ன பாஸ்வேர்டு வைத்தேன் என்று மறந்து விட்டேன். ஐயோ என் ஃபோனில் என்ன பாஸ்வேர்டு வச்சேனே மறந்துட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஃபர்காட் வாட் பாஸ்வேர்ட் ஐ செட் இன் மை ஃபோன். ஐ ஃபர்காட் வாட் பாஸ்வேர்ட் ஐ செட் இன் மை ஃபோன்.
ஐ ஃபர்காட் அப்படின்னா நான் மறந்துட்டேன். என்னது? வாட் பாஸ்வேர்ட் ஐ செட், நான் என்ன பாஸ்வேர்டு வச்சேன்னு செட் பண்ணேன்னு. ஓகேவா? எங்கே? ஆன் மை ஃபோன், என்னோடய ஃபோனில். ஐ ஃபர்காட் வாட் பாஸ்வேர்ட் ஐ செட் ஆன் மை ஃபோன். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவனிடம் பேசியதற்கு பிறகுதான் மனது அமைதியாக இருக்கிறது. அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிட்டே இருந்தேன், அவன்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் என் மனசு அமைதியாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஃபீல் காம் ஆஃப்டர் டாக்கிங் டு ஹிம். ஐ ஃபீல் காம் ஆஃப்டர் டாக்கிங் டு ஹிம். ஐ ஃபீல் காம் அப்படின்னா நான் வந்து இப்போ தான் அமைதியாக இருக்கேன் என் மனசு. ஆஃப்டர் டாக்கிங் டு ஹிம், அவன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம். ஆர் வி கேன் சே ஐ ஃபீல் ரிலாக்ஸ்ட் ஆஃப்டர் டாக்கிங் டு ஹிம். அவன்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஓகேவா? ஐ ஃபீல் ரிலாக்ஸ்ட் ஆஃப்டர் டாக்கிங் டு ஹிம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் எதற்காக இங்கு வந்தேன் என்று மறந்துவிட்டேன். நான் ஏன் இங்கே வந்தேனே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஃபர்காட் ஃபார் வாட் ஐ கேம் ஹியர். ஐ ஃபர்காட் ஃபார் வாட் ஐ கேம் ஹியர். ஐ ஃபர்காட் அப்படின்னா நான் மறந்துட்டேன். ஃபார் வாட் அப்படின்னா எதற்காக, என்னத்துக்காக. ஓகேவா? ஐ கேம் ஹியர், நான் இங்கே வந்தேன்னு. ஐ ஃபர்காட் ஃபார் வாட் ஐ கேம் ஹியர், நான் ஏன் இங்கே வந்தேன்னு மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் ஏன் இங்கே வந்தேன்னு உன்கிட்ட சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். நான் ஏன் இங்கு வந்தேன் என்று உன்னிடம் சொல்வதற்கு மறந்துவிட்டேன். நான் ஏன் இங்கே வந்தேன்னு உன்கிட்ட சொல்கிறதுக்கே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஃபர்காட் டு டெல் யூ வை ஐ கேம் தேர். ஐ ஃபர்காட் டு டெல் யூ வை ஐ கேம் தேர். ஐ ஃபர்காட் அப்படின்னா நான் மறந்துட்டேன். டு டெல் யூ எதுக்கு? உங்ககிட்ட சொல்கிறதுக்கு. ஐ ஃபர்காட் டு டெல் யூ உங்ககிட்ட சொல்கிறதுக்கு. என்னது? ஒய் ஐ கேம் தேர், நான் ஏன் அங்கே வந்தேன்னு. ஐ ஃபர்காட் டு டெல் யூ ஒய் ஐ கேம் தேர், நான் ஏன் அங்கே வந்தேன்னு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஓகேவா? லாஸ்ட்டு சென்டென்ஸ், உன்னுடைய அலட்சியத்தால் தான் இது நடந்தது. உன்னோட அலட்சியத்தினால தான் இது நடந்துச்சு. இந்த இந்த தப்பு வந்து உன் அலட்சியத்தால் தான் நடந்துச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் ஹேப்பண்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் நெக்லிஜென்ஸ். இட் ஹேப்பண்ட் பிகாஸ் ஆஃப் யோர் நெக்லிஜென்ஸ். நெக்லிஜென்ஸ் அப்படின்னா அலட்சியம் அப்படின்னு அர்த்தம். இட் ஹேப்பண்ட் அப்படின்னா இது நடந்துச்சு. எதனால்? பிகாஸ் ஆஃப் யோர் நெக்லிஜென்ஸ், உன்னோட அலட்சியத்தினால தான் இது நடந்துச்சு. ஓகேவா? இட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் யோர் நெக்லிஜென்ஸ். நான் நேற்று அவளை சந்தித்தேன். நான் நேற்று அவளை சந்தித்தேன், நான் நேற்று அவளை பார்த்தேன், நான் நேற்று அவளை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது சொல்ல விரும்புகிறாயா? நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறியா? நீ ஏதாவது சொல்லணுமா? ஸோ இதான் சென்டென்ஸ். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டு யூ வாண்ட் டு சே எனிதிங்? டு யூ வாண்ட் டு சே எனிதிங் அப்படின்னா நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறியா? டு யூ வாண்ட், நீ விரும்புகிறியா? எதுக்கு? டு சே எனிதிங். டு யூ வாண்ட் டு சே எனிதிங், நீ ஏதாவது சொல்கிறதுக்கு விரும்புகிறியா? ஓகேவா? ஆர் வி கேன் ஆஸ்க், வுட் யூ லைக் டு சே எனிதிங்? வுட் யூ லைக் டு சே எனிதிங்? இப்படியும் நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறியா அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? நீ கதவை திறந்தால் கொசுக்கள் உள்ளே வரும். இப்போ அம்மா சொல்லுவாங்களே, ஏ கதவை திறக்காத, கதவெல்லாம் திறந்தீங்கன்னா கொசு உள்ளே வரும், கதவை சாத்து அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இஃப் யூ ஓப்பன் த டோர் த மஸ்கிட்டோஸ் வில் கம் இன்சைட். இஃப் யூ ஓப்பன் த டோர் த மஸ்கிட்டோஸ் வில் கம் இன்சைட். இஃப் யூ ஓப்பன் த டோர் அப்படின்னா நீ கதவை திறந்தால், மஸ்கிட்டோஸ் அப்படின்னா கொசுக்கள், மஸ்கிட்டோஸ் வில் கம் இன்சைட், கொசுலாம் உள்ளே வரும். ஓகேவா? இஃப் யூ ஓப்பன் த டோர் த மஸ்கிட்டோஸ் வில் கம் இன்சைட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ அங்கே செல்வதற்கு யார் அனுமதித்தது? நீ அங்கே போகிறதுக்கு யார் அனுமதிச்சா? யார் உனக்கு அனுமதி கொடுத்தா அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹூ அலோட் யூ டு கோ தேர். ஹூ அலோட் யூ டு கோ தேர். ஹூ அலோட் அப்படின்னா யார் அலோவ் பண்ணா, யார் அனுமதிச்சா, எதுக்கு? அங்கே போகிறதுக்கு. டு கோ தேர், டு கோ தேர். ஓகேவா? இதுவே இங்கே வரத்துக்கு உன்னை யார் அனுமதிச்சா, இங்கே வரத்துக்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தா அப்படின்னு கேட்கணுன்னா, ஹூ அலோட் யூ டு கம் ஹியர். ஹூ அலோட் யூ டு கம் ஹியர். ஓகேவா? டு கம் ஹியர் அப்படின்னா இங்கே வரத்துக்கு. ஹூ அலோட் யூனா யாரும் உனக்கு அனுமதி கொடுத்தா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், காலை கழுவிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கம் இன்சைட் த ஹவுஸ் ஆஃப்டர் யூ ஹவ் வாஷ்ட் யுவர் லெக்ஸ். கம் இன்சைட் த ஹவுஸ் ஆஃப்டர் யூ ஹவ் வாஷ்ட் யுவர் லெக்ஸ். கம் இன்சைட் த ஹவுஸ் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வா. எப்போ? ஆஃப்டர் யூ ஹவ் வாஷ்ட் யுவர் லெக்ஸ், உன் காலை கழுவுனதுக்கு அப்புறம். ஓகேவா? கம் இன்சைட் த ஹவுஸ் ஆஃப்டர் யூ ஹவ் வாஷ்ட் யுவர் லெக்ஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இப்போ எனக்கு காற்றுல பறந்துட்டுருக்க மாதிரி இருக்குது, நான் இப்போ காற்றுல பறந்துட்டுருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஃபீல் லைக் ஐ எம் ஃப்ளோட்டிங் இன் தி ஏர். ஐ ஃபீல் லைக் ஐ எம் ஃப்ளோட்டிங் இன் தி ஏர். ஐ ஃபீல் லைக் அப்படின்னா எனக்கு அது போல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எது போல்? ஐ எம் ஃப்ளோட்டிங் இன் தி ஏர், காற்றுல பறந்துட்டுருக்க மாதிரி.
ஓகேவா, நான் காற்றுல பறந்துட்டுருக்க மாதிரி எனக்கு இருக்குது. ஐ ஃபீல் லைக் ஐ எம் ஃப்ளோட்டிங் இன் தி ஏர். நான் காற்றுல பறந்துட்டுருக்க மாதிரி எனக்கு இருக்குது. ஓகேவா, இப்போது ஃபஸ்ட் லெட்டர் ஒரு வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் வவல்ஸில் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா நம்ம டிஹெச்இயை தீன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போ இங்கே ஏருக்கு முன்னாடி டிஹெச் இருக்குது, ஃபஸ்ட் லெட்டர் வவலாக இருக்குது. ஸோ இங்கே தி ஏர் அப்படின்னு சொல்லணும். இதே கான்சனண்ட்டாக இருந்தால் த அப்படி யூஸ் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். எல்லாம் கடவுளுடைய கிருபை, எல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம், எல்லாமே கடவுளோட கிருபை, எல்லாமே கடவுளோட ஆசீர்வாதம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எவ்ரிதிங் இஸ் காட்ஸ் கிரேஸ். எவ்ரிதிங் இஸ் காட்ஸ் கிரேஸ். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே, இஸ் காட்ஸ் கிரேஸ் அப்படின்னா கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய ஆசீர்வாதம். ஓகேவா, எவ்ரிதிங் இஸ் காட்ஸ் கிரேஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். என்னை பற்றி என்னிடம் பேசு, என்னை பற்றி என்கிட்ட பேசு. உனக்கு ஏதாவது என்னை பற்றி பேசணுன்னா என்கிட்ட பேசு, அடுத்தவங்கள்ட்ட போய் பேசாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டாக் டு மீ அபவுட் மீ. டாக் டு மீ அபவுட் மீ. டாக் டு மீ அப்படின்னா என்கிட்ட பேசு, அபவுட் மீ அப்படின்னா என்னை பற்றி. டாக் டு மீ அபவுட் மீ, என்னை பற்றி என்கிட்ட பேசு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். ஏன் என்னை பற்றி அவங்கள்ட்ட பேசுகிற, அவங்கள்ட்ட ஏன் என்னை பற்றி பேசுகிற அப்படிலாம் கேட்போம் இல்லையா. என்னை பற்றி ஏன் அவர்களிடம் பேசுகிறாய், இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Why are you talking to them about me? Why are you talking to them about me? Why are you talking to them? ஏன் அவங்கள்ட்ட பேசுகிற. Why are you talking அப்படின்னா ஏன் பேசுகிற, to them அப்படின்னா அவர்கள்ட்ட, ஏன் அவங்கள்ட்ட பேசுகிற, about me அப்படின்னா என்னை பற்றி, என்னை பற்றி ஏன் அவங்கள்ட்ட பேசுகிற. Why are you talking to them about me? ஓகேவா, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். தேவையில்லாமல் சண்டை போடாதே, தேவையில்லாமல் சண்டை போடாதீர்கள். தேவையில்லாமல் சண்டை போடாது, அனாவசியமாக சண்டை போடாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Don't fight unnecessarily. Don't fight unnecessarily. Don't fight அப்படின்னா சண்டை, ஃபைட்டுனா சண்டை போடுறது. Don't fight அப்படின்னா சண்டை போடாத. Unnecessarily அப்படின்னா தேவையில்லாமல், அனாவசியமாக. ஓகேவா, Don't fight unnecessarily, தேவையில்லாமல் அனாவசியமாக சண்டை போடாத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். அவங்க கூட தேவையில்லாமல் சண்டை போடாத, அவர்களிடம் தேவையில்லாமல் சண்டை போடாதே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Don't fight with them unnecessarily. Don't fight with them unnecessarily. Don't fight அப்படின்னா சண்டை போடாத, with them அப்படின்னா அவர்களுடன். Don't fight with them, அவர்களுடன் சண்டை போடாதே. Unnecessarily அப்படின்னா தேவையில்லாமல், அனாவசியமாக. Don't fight with them unnecessarily, அவர்களுடன் தேவையில்லாமல் சண்டை போடாதே. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். என் சந்தோஷத்தை கெடுத்துடாத, என் சந்தோஷத்தை கெடுத்துடாத, என் மூடை ஸ்பாயில் பண்ணிடாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Don't spoil my mood. Don't spoil my mood. மூட் அப்படின்னா மனநிலை அப்படின்னு அர்த்தம். Don't spoil my mood அப்படின்னா என் மனநிலையை கெடுத்துடாத, என் மனசை அமைதி இல்லாமல் ஆக்கிடாத, அது மாதிரி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். உன்னால தான் நான் மன வருத்தமாக இருக்கேன், உன்னால தான் நான் அப்செட்டாக இருக்கேன், உன்னால தான் நான் மன கஷ்டமாக இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் அப்செட் பிகாஸ் ஆஃப் யூ. ஐ எம் அப்செட் பிகாஸ் ஆஃப் யூ. ஏன் ஒரு மாதிரி இருக்க, யார் என்ன சொன்ன அப்படிலாம் கேட்டாங்கன்னா ஒன்னால தான் நான் அப்செட்டாகவே இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ எம் அப்செட் பிகாஸ் ஆஃப் யூ. ஐ எம் அப்செட் அப்படின்னா நான் அப்செட்டாக இருக்கேன், பிகாஸ் ஆஃப் யூ ஒன்னால தான், நீ தான் காரணம், அது மாதிரி. ஓகேவா, ஐ எம் அப்செட் பிகாஸ் ஆஃப் யூ. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். ஏன் என்னிடமிருந்து மறைந்தாய், ஏன் என்னை பார்த்து மறைகிற, ஏன் என்னை பார்த்து மறைஞ்ச, நான் அன்றைக்கி வந்தப்போ ஏன் என்னை பார்த்துட்டு போய் ஒளிஞ்ச அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Why did you hide from me? Why did you hide from me? ஏன் என்கிட்டேருந்து மறைஞ்ச, ஏன் என்கிட்டேருந்து ஒளிஞ்ச, ஏன் என்னை பார்த்துட்டு ஒளிஞ்ச, அது மாதிரி. ஓகேவா, why did you hide அப்படின்னா ஏன் ஒளிஞ்ச, ஏன் மறைஞ்ச அப்படின்னு அர்த்தம். from me அப்படின்னா என்கிட்டேருந்து. why did you hide from me, ஏன் என்னை பார்த்துட்டு மறைஞ்ச, ஏன் என்னை பார்த்து ஒளிஞ்ச, என்கிட்டேருந்து ஏன் ஒளிஞ்ச, அது மாதிரி. ஓகேவா, இதுவே என்கிட்டேருந்து ஏன் ஒளியிற, என்னை பார்த்து ஏன் ஒளியிற, என்கிட்டேருந்து ஏன் மறையிற அப்படின்னு கேட்கணுன்னா why do you hide from me? Why do you hide from me? ஏன் என்னை பார்த்து ஒளியிற. ஓகேவா, நீ எப்போது வருவாய், நீ எப்போ வருவ அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளுக்கு நாள் நீ பிடிவாதமாக ஆகி கொண்டிருக்கிறாய், நாளுக்கு நாள் நாளாக நாளாக நீ பிடிவாதக்காரனாகிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டே பை டே யூ ஆர் பிகமிங் ஸோ ஸ்டபன். டே பை டே யூ ஆர் பிகமிங் ஸோ ஸ்டபன். ஸ்டபன் அப்படின்னா பிடிவாதம் அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் பிகமிங் ஸோ ஸ்டபன் அப்படின்னா நீ பிடிவாதமாக ஆகிட்டுருக்க. டே பை டே அப்படின்னா நாளுக்கு நாள், நாளாக நாளாக. ஓகேவா, டே பை டே யூ ஆர் பிகமிங் ஸோ ஸ்டபன். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ்.
அவன் நாளாக நாளாக ரொம்ப பிடிவாதமாயிட்டிருக்கான். அவன் நாளுக்கு நாள் பிடிவாதக்காரனாக ஆகி கொண்டிருக்கிறான். நல்லா தான் இருந்தான், ஆனால் இப்போ வர வர அவன் பிடிவாதக்காரனாக ஆகிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ இஸ் பிகமிங் ஸ்டபன் டே பை டே. ஹீ இஸ் பிகமிங் ஸ்டபன் டே பை டே. ஹீ இஸ் பிகமிங் ஸ்டபன் அப்படின்னா அவன் பிடிவாதமாக ஆகிட்டுருக்கான், ஆகுறான். டே பை டே அப்படின்னா நாளுக்கு நாள், நாளாக நாளாக இப்போலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உன்னுடைய புத்தகங்களை வெளியே எடு. சின்ன பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவோம்ல, உன் புக்கெல்லாம் வெளில எடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டேக் அவுட் ஆல் யுவர் புக்ஸ். டேக் அவுட் ஆல் யுவர் புக்ஸ். பேகுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா பேக்லேருந்து உன் புக்கெல்லாம் வெளியில் எடு. ஸோ வெளில உன் புக்கெல்லாம் எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் அவுட் அப்படின்னா வெளியில் எடு. ஆல் யுவர் புக்ஸ் அப்படின்னா உன்னோட புக்கெல்லாம். டேக் அவுட் ஆல் யுவர் புக்ஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டவுடன் உன்னுடைய ஹோம்ஒர்க்கை செய். ஸ்நாக்ஸு சாப்பிட்ட உடனே உன்னோட ஹோம்ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடித்த உடனே உன்னோட ஹோம்ஒர்க்கை பண்ணு அப்படின்னு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Do your homework as soon as you ate your snack. Do your homework as soon as you ate your snack. Do your homework அப்படின்னா உன் ஹோம்ஒர்க்கை பண்ணு. எப்போ? as soon as you ate. எப்போ நீ சாப்பிட்றியோ உடனே, சாப்பிட்ட உடனே. ஸோ அதுக்கு as soon as you ate. என்னதை? your snack, உன்னோட ஸ்நாக்ஸை. Do your homework as soon as you ate your snack. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சாப்பிடுவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வாய்? நீ சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துப்ப? எவ்வளோ நேரம் ஆகும் நீ சாப்பிட அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவு மச் டைம் யூ டேக் டு ஈட். ஹவு மச் டைம் யூ டேக் டு ஈட். ஹவு மச் டைம் யூ டேக் அப்படின்னா நீ எவ்வளோ நேரம் எடுத்துப்ப? எதுக்கு? டு ஈட், சாப்பிட்றதுக்கு. ஹவு மச் டைம் யூ டேக் டு ஈட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ அனைத்தையும் தவறாக எழுதியிருக்கிறாய். எல்லாமே தப்பாக எழுதியிருக்க, எல்லாமே தப்பாக எழுதியிருக்க, நீ எழுதுன எல்லாமே தப்பு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஹாவ் ரிட்டன் எவ்ரி திங் ராங். யூ ஹாவ் ரிட்டன் எவ்ரி திங் ராங். யூ ஹாவ் ரிட்டன் அப்படின்னா நீ எழுதியிருக்கிறாய். எவ்ரி திங் அப்படின்னா எல்லாமே. யூ ஹாவ் ரிட்டன் எவ்ரி திங் ராங், நீ எல்லாமே தப்பாக எழுதியிருக்க. எவ்ரி திங் ராங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஏன் அனைத்தையும் தவறாக எழுதினாய்? ஏன் எல்லாத்தையுமே தப்பாக எழுதின? பாரு, உன் பேப்பரில் ஒன்று கூட கரெக்ட் இல்லை, எல்லாமே தப்பு. ஏன் எல்லாமே தப்பாக எழுதுன அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வை டிட் யூ ரைட் எவ்ரி திங் ராங்லி. வை டிட் யூ ரைட் எவ்ரி திங் ராங்லி. வை டிட் யூ ரைட் அப்படின்னா ஏன் எழுதுன. வை டிட் யூ ரைட் எவ்ரி திங் அப்படின்னா ஏன் எல்லாத்தையும் எழுதுன. வை டிட் யூ ரைட் எவ்ரி திங் ராங்லி, ஏன் எல்லாத்தையும் தப்பாக எழுதுன. ஓகேவா? வை டிட் யூ ரைட் எவ்ரி திங் ராங்லி. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், எழுதும்போது புத்தகத்தை பார்க்காதே. எழுதிட்டு இருக்கப்போ புக்கை பார்க்காத. இப்போ பார்க்காம ஏதோ எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம குழந்தைய எழுத சொல்லியிருக்கோன்னு வச்சுப்போம். எழுதிட்டே இருக்கப்போ புக்கை பார்த்தாங்கன்னா எழுதிட்டு இருக்கப்போ புக்கை பார்க்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் லுக் இன் டு த புக் வைல் யூ ஆர் ரைட்டிங். டோன்ட் லுக் இன் டு த புக் வைல் யூ ஆர் ரைட்டிங். டோன்ட் லுக் இன் டு த புக் அப்படின்னா புக்கை பார்க்காத. வைல் யூ ஆர் ரைட்டிங், எழுதிட்டு இருக்கும்போது. டோன்ட் லுக் இன் டு யுவர் புக் வைல் யூ ஆர் ரைட்டிங். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவனை கீழே கூப்பிடு. இப்போ யாரோ மாடியில் இருக்காங்க, அவனை கீழே கூப்பிடு அப்படின்னு சொல்லணும்னா கால் ஹிம் டவுன் ஸ்டேர்ஸ். கால் ஹிம் டவுன் ஸ்டேர்ஸ். கால் ஹிம் அப்படின்னா அவனை கூப்பிடு. டவுன் ஸ்டேர்ஸ் அப்படின்னா கீழே. அப் ஸ்டேர்ஸ் அப்படின்னா மேலே, டவுன் ஸ்டேர்ஸ்னால் கீழே. ஸோ கால் ஹிம் டவுன் ஸ்டேர்ஸ் அப்படின்னா அவனை கீழே கூப்பிடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இது மாதிரி குறுக்கி கொண்டு உட்காராதே. இது மாதிரி குறுக்கிட்டு உட்காராத, குறுக்கிட்டு இருக்காது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு டோன்ட் ஸ்லவுச் லைக் தட். டோன்ட் ஸ்லவுச் லைக் தட். அது மாதிரி குறுக்காதே, உடம்பை போட்டு இப்படி வளைஞ்சிட்டு உட்காருவோம்ல, ஸோ அதுக்கு ஸ்லவுச் அப்படின்னு பேர். ஸோ டோன்ட் ஸ்லவுச் அப்படின்னா அது மாதிரி குறுக்காத. லைக் தட் அப்படின்னா அது மாதிரி. டோன்ட் ஸ்லவுச் லைக் தட், அது மாதிரி குறுக்காத. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ ஃப்ரீயாக இருக்கும்போது கால் செய்து கொண்டே இரு. நீ ஃப்ரீயாக இருக்கிறப்ப கால் பண்ணிகிட்டே இரு அவனுக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கீப் காலிங் ஹிம் வென் யூ ஆர் ஃப்ரீ. கீப் காலிங் ஹிம் வென் யூ ஆர் ஃப்ரீ. அவன் ஃபோனே எடுக்கலை, நீ ஃப்ரீயாக இருக்கும்போது அவனுக்கு கால் பண்ணிகிட்டே இரு, அவன் எடுக்கிற வரையும் கால் பண்ணிகிட்டே இரு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு கீப் காலிங் ஹிம் வென் யூ ஆர் ஃப்ரீ. வென் யூ ஆர் ஃப்ரீ அப்படின்னா நீ ஃப்ரீயாக இருக்கும்போது. கீப் காலிங் ஹிம் அப்படின்னா அவனுக்கு கால் பண்ணிகிட்டே இரு. நீ ஃப்ரீயாக இருக்கும்போது அவனுக்கு கால் பண்ணிகிட்டே இரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு கால் செய்வாயா. நீ ஃப்ரீயாக இருக்கிறப்ப எனக்கு கால் பண்ணுறியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வில் யூ கால் மீ வென் யூ ஆர் ஃப்ரீ. வில் யூ கால் மீ வென் யூ ஆர் ஃப்ரீ. வில் யூ கால் மீ அப்படின்னா எனக்கு கால் பண்ணுறியா. வென் யூ ஆர் ஃப்ரீ, நீ ஃப்ரீயாக இருக்கும்போது. வில் யூ கால் மீ வென் யூ ஆர் ஃப்ரீ.
நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இதையெல்லாம் செய்ய சொல்லி யார் சொன்னது? இதெல்லாம் செய்ய சொல்லி யார் சொன்னா? உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Who told you to do all this? Who told you to do all this? Who told you அப்படின்னா உனக்கு யார் சொன்னா? எதுக்கு? To do all this, இதெல்லாம் பண்ணுறதுக்கு. Who told you to do all this? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் எங்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேனோ அங்கு சென்று கொண்டிருக்கிறேன். நான் எங்கே போகணுன்னு விரும்புகிறேனோ அங்கே நான் போயிட்டுருக்கேன். நான் எங்கே போகணுன்னு ஆசைப்பட்றேனோ அங்கே நான் போயிட்டுருக்கேன் அப்படிலாம் சொல்லணும் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் கோயிங் வேர் ஐ வாண்ட் டு கோ. ஐ எம் கோயிங் வேர் ஐ வாண்ட் டு கோ. ஐ எம் கோயிங் அப்படின்னா நான் போயிட்டுருக்கேன். எங்கே? வேர் ஐ வாண்ட் டு கோ, நான் எங்கே போகணுன்னு ஆசைப்பட்றேனோ. ஐ எம் கோயிங் வேர் ஐ வாண்ட் டு கோ. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு சென்டென்ஸ், நான் அனைத்தையும் ஞாபகம் வைத்திருக்கிறேன். நான் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுருக்கேன், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? ஐ ரிமெம்பர் எவ்ரி திங். ஐ ரிமெம்பர் எவ்ரி திங். ஐ ரிமெம்பர் அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, ஞாபகம் வச்சுருக்கேன். எவ்ரி திங் அப்படின்னா எல்லாத்தையும், அனைத்தையும். ஐ ரிமெம்பர் எவ்ரி திங். ஸோ நீ யாருடன் போக போகிறாய்? நீ யாரோட போக போகிற? யாரோட ஒன்று அழைச்சிட்டு போக போகிறா? யாரோட நீ போக போகிற அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் அவனை தடுக்க முடியவில்லை. என்னால் அவனை தடுக்க முடியல, இதான் சென்டென்ஸ். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ குடன்ட் ஸ்டாப் ஹிம். ஐ குடன்ட் ஸ்டாப் ஹிம். ஐ குட் நாட் ஸ்டாப் ஹிம் அப்படின்னா என்னால் அவனை தடுக்க முடியலை, பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? எனக்கு தெரிந்த வரையும் அவர் மிகவும் நல்ல மனிதர். எனக்கு தெரிஞ்ச வரையும் அவர் ரொம்ப நல்லவர், அவர் நல்ல மனுஷன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ ஹீ இஸ் அ குட் பர்சன். ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ ஹீ இஸ் அ குட் பர்சன். ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் அ குட் பர்சன், அவர் நல்ல மனுஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்னை நச்சரிக்காதே. என்னை நசங்காத, நச்சரிச்சிக்கிட்டே இருக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் நாக் மீ. நாக் அப்படின்னா நாகிங் அப்படின்னா நச்சரிக்கிறது. ஸோ டோன்ட் நாக் மீ அப்படின்னா என்னை நச்சரிக்காத, என்னை நச்சரிக்கிறத நிறுத்து அப்படின்னா ஸ்டாப் நாகிங் மீ. ஸ்டாப் நாகிங் மீ அப்படின்னா என்னை நச்சரிக்கிறத நிறுத்து. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீங்கள் எல்லாம் எங்கே போனீங்க? நீங்கள் எல்லோரும் எங்கே சென்றீர்கள்? நீங்கள் எல்லாம் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வேர் டிட் யூ ஆல் கோ. வேர் டிட் யூ ஆல் கோ. வேர் டிட் யூ ஆல் கோ அப்படின்னா நீங்கள் எல்லோரும் எங்கே போனீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீங்கள் எல்லோரும் அங்கு என்ன பார்த்தீர்கள்? நீங்கள் எல்லோரும் அங்கே என்ன பார்த்தீங்க? கூட்டமாக நின்றுட்டு இருந்தீங்களே, ஏதோ பார்த்துட்டு இருந்தீங்க, எல்லோரும் அங்கே என்ன பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் டிட் யூ ஆல் சீ தேர். வாட் டிட் யூ ஆல் சீ தேர். நீங்கள் எல்லோரும் அங்கே என்ன பார்த்தீங்க? வாட் டிட் யூ ஆல் சீ அப்படின்னா நீங்கள் எல்லோரும் என்ன பார்த்தீங்க? தேர் அப்படின்னா அங்கே. வாட் டிட் யூ ஆல் சீ தேர், நீங்கள் எல்லோரும் அங்கே என்ன பார்த்தீங்க? இதுவே நீங்கள் எல்லோரும் அங்கே என்ன வாங்குனீங்க? நீங்கள் கடைக்கு போனீங்களா, எல்லோரும் எங்கன்னா வாங்குனீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? நீங்கள் எல்லோரும் என்ன அங்கு வாங்கினீர்கள், அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் டிட் யூ ஆல் பை தேர். வாட் டிட் யூ ஆல் பை தேர். பை அப்படின்னா வாங்குறது. ஸோ வாட் டிட் யூ ஆல் பை அப்படின்னா நீங்கள் எல்லோரும் என்ன வாங்குனீங்க? தேர் அப்படின்னா அங்கே. வாட் டிட் யூ ஆல் பை தேர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நாளைக்கு இந்நேரம் நான் அங்கே இருப்பேன். நாளைக்கு நேரம் நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் பி தேர் பை திஸ் டைம் டுமாரோ. ஐ வில் பி தேர் பை திஸ் டைம் டுமாரோ. ஐ வில் பி தேர் அப்படின்னா நான் அங்கே இருப்பேன். பை திஸ் டைம் அப்படின்னா இந்நேரத்துக்கு, இந்த டயத்துக்குலாம் நான் அங்கே இருப்பேன். டுமாரோனா நாளைக்கு, நாளைக்கு இந்நேரத்துக்கு நான் அங்கே இருப்பேன். ஐ வில் பி தேர் பை திஸ் டைம் டுமாரோ. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இதுவே நாளைக்கு இந்நேரம்லாம் நான் சென்னையில் இருப்பேன் அப்படின்னு சொல்லணும்னா, ஐ வில் பி இன் சென்னை பை திஸ் டைம் டுமாரோ. ஐ வில் பி இன் சென்னை பை திஸ் டைம் டுமாரோ. ஐ வில் பி இன் சென்னை அப்படின்னா சென்னையில் இருப்பேன். பை திஸ் டைம் அப்படின்னா இந்நேரத்துக்கு, நான் இந்நேரத்துக்கு சென்னையில் இருப்பேன். டுமாரோனா நாளைக்கு, நாளைக்கு நேரத்துக்கு நான் சென்னையில் இருப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நாளைக்கு இந்நேரம் நான் ஆஃபீஸில் லஞ்ச் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். நாளைக்கு இந்நேரம்லாம் நான் ஆஃபீஸில் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பேன். இன்றைக்கி இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன், நாளைக்கு ஆஃபீஸில் சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் பி ஹேவிங் லஞ்ச் அட் ஆஃபீஸ் அட் திஸ் டைம் டுமாரோ. ஐ வில் பி ஹேவிங் லஞ்ச் அட் ஆஃபீஸ் அட் திஸ் டைம் டுமாரோ. ஐ வில் பி ஹேவிங் லஞ்ச் அப்படின்னா நான் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பேன். அட் ஆஃபீஸ் அப்படின்னா ஆஃபீஸில், அட் திஸ் டைம் இந்த நேரத்துக்கு. ஐ வில் பி ஹேவிங் லஞ்ச் அட் ஆஃபீஸ், நான் ஆஃபீஸில் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பேன். அட் திஸ் டைம் இந்நேரத்துக்கு. டுமாரோனா நாளைக்கு. ஐ வில் பி ஹேவிங் லஞ்ச் அட் ஆஃபீஸ் அட் திஸ் டைம் டுமாரோ. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நத்திங் மோர் தென் தட். நத்திங் மோர் தென் தட், அதை விட வேறு எதுவும் இல்லை. நத்திங் மோர் தென் தட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உனக்கு எப்பொழுது வேண்டுமோ என்னிடம் கேட்கலாம்.
உனக்கு எப்போ வேணுமோ என்கிட்ட கேளு. எப்போவா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு எப்போ தேவைப்படுதோ உனக்கு எப்போ வேணுமோ அப்போ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ கேன் ஆஸ்க் மீ வென் யூ வாண்ட். யூ கேன் ஆஸ்க் மீ வென் யூ வாண்ட். உனக்கு எப்போ வேணுமோ அப்போ கேளு, அப்போ நான் தருவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு யூ கேன் ஆஸ்க் மீ வென் யூ வாண்ட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், சுற்றி வளைச்சி பேசாமல் விஷயத்துக்கு வா. சுற்றி வளைச்சி பேசாமல் என்ன விஷயமோ அதை சொல்லு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கட் த கிராப் அண்ட் டெல் மீ வாட்ஸ் த மேட்டர். கட் த கிராப் அண்ட் டெல் மீ வாட்ஸ் த மேட்டர். கட் த கிராப் அப்படின்னா சுற்றி வளைச்சி பேசுறது நிறுத்து, அது மாதிரி. அண்ட் டெல் மீ சொல்லு, வாட்ஸ் த மேட்டர் என்ன விஷயம்னு. கட் த கிராப் அண்ட் டெல் மீ வாட்ஸ் த மேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உன் வேலையை நீ தான் பார்க்க வேண்டும். உன் வேலையை நீ தான் பார்க்க வேண்டும். உன் வேலைன்னா அதை நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஹாவ் டு டூ யோர் ஜாப். யூ ஹாவ் டு டூ யோர் ஜாப். யூ ஹாவ் டு டூ அப்படின்னா நீ தான் பார்க்கணும், நீ தான் பண்ணணும். என்னது? யோர் ஜாப், உன்னுடைய வேலையை. யூ ஹாவ் டு டூ யோர் ஜாப். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவர்கள் அவர்களுடைய வேலையை அவர்கள் தான் பார்க்க வேண்டும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்க்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். ஒன் ஹேஸ் டு டூ ஒன்ஸ் ஒர்க். ஒன் ஹேஸ் டு டூ ஒன்ஸ் ஒர்க். ஒன் ஹேஸ் டு டூ அப்படின்னா அவங்க தான் பார்க்கணும். ஒன்ஸ் ஒர்க் அவங்க வேலையை. ஒன் ஹேஸ் டு டூ ஒன்ஸ் ஒர்க். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் பேசினாதான் நான் பேசுவேன். அவன் பேசினால்தான் நான் பேசுவேன். நம்ம சொல்லுவோம்ல, இப்போ மட்டும் அவன் பேசலைன்னா அப்புறம் நான் பேச மாட்டேன், அவன் பேசினா தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐல் ஸ்பீக் ஒன்லி இஃப் ஹீ ஸ்பீக்ஸ். ஐல் ஸ்பீக் ஒன்லி இஃப் ஹீ ஸ்பீக்ஸ். ஐல் ஸ்பீக் அப்படின்னா நான் பேசுவேன். ஒன்லி இஃப் ஹீ ஸ்பீக்ஸ் அப்படின்னா அவன் பேசினால் மட்டும்தான், அவன் பேசினா மட்டும்தான் நான் பேசுவேன். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ வந்தால் மட்டும்தான் நான் வருவேன், இல்லை என்றால் வரவே மாட்டேன். நீ வந்தால் மட்டும்தான் நான் வருவேன், இல்லைன்னா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் கம் ஒன்லி இஃப் யூ கம், அதர்வைஸ் ஐ வில் நாட் கம் அட் ஆல். ஐ வில் கம் ஒன்லி இஃப் யூ கம், அதர்வைஸ் ஐ வில் நாட் கம் அட் ஆல். ஐ வில் கம் ஒன்லி இஃப் யூ கம் அப்படின்னா நீ வந்தால் தான் நான் வருவேன், அதர்வைஸ் இல்லைனா ஐ வில் நாட் கம் அட் ஆல், நான் வரவே மாட்டேன். ஓகேவா? லாஸ்ட்டு சென்டென்ஸ், நான் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தால் நான் இந்நேரம் போயிருப்பேன். நான் அங்கே போகணுன்னு ஆசைப்பட்டிருந்தேன்னா இந்நேரம் நான் அங்கே போயிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எனக்கு பிடிக்கல அதனால் போகல, நான் அங்கே போகணுன்னு ஆசைப்பட்டிருந்தாலும் நான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இஃப் ஐ வாண்டட் டு கோ ஐ வுட் ஹவ் கான் பை நவ். இஃப் ஐ வாண்டட் டு கோ ஐ வுட் ஹவ் கான் பை நவ். இஃப் ஐ வாண்டட் டு கோ, நாங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டிருந்தால், நினச்சிருந்தால், விரும்பி இருந்தால். ஐ வுட் ஹவ் கான், நான் போயிருப்பேன், நான் போயிருப்பேன். நாங்கள் போகணுன்னு நினச்சிருந்தேன்னா ஆசைப்பட்டிருந்தேன்னா நான் போயிருப்பேன். பை நவ் அப்படின்னா இந்நேரத்துக்கு. ஓகேவா? இஃப் ஐ வாண்டட் டு கோ ஐ வுட் ஹவ் கான் பை நவ். நான் போகணுன்னு ஆசைப்பட்டிருந்தேன்னா இந்நேரம் போயிருப்பேன். கவலைப்படுவதற்கு அவசியம் இல்லை. கவலைப்படுவதற்கு தேவையில்லை. கவலைப்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்லை, கவலைப்படுறதுக்கு எந்த தேவையும் இல்லை. எல்லாமே நல்லா இருக்காங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே மீன்ஸ் அலாட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.